உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். ஒரு வழியாக மே 4ஆம் நாள் முதல் நடந்து கொண்டிருந்த குழப்பங்கள், தெளிவின்மைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை தட்டு தடுமாறி தவிப்பு நிறைந்த பொழுதுகளை கடந்து தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தமிழக வெற்றி கழகம் முறையாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரிய பிறகும் கூட அதற்கு ஆளுநர் அனுமதி அளிக்காததால் அவர் ஆதரவை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதை ஒட்டி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த கட்சிகளில் முதன்மையாக விடுதலை சிறுத்தைகள், இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் தங்களுடைய ஆதரவை நிபந்தனை அற்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடனேயே இவர்களிடமிருந்து பெரும் புலம்பல்கள் வெளிப்பட்டன. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் எங்களுக்கு உரிய மரியாதையோ உரிய பங்கீடோ உரிய அங்கீகாரமோ திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை, நாங்கள் நினைத்திருந்தால் வேறு முடிவுகளை எடுத்திருக்கலாம் என்றெல்லாம் வெளிப்படையாக பேச தொடங்கினார்கள். அப்போதே இவர்கள் அடுத்த முகாம் நோக்கி நகர்வதற்கான இந்த திட்டங்களை செய்கிறார்கள் என்பது பொதுவெளியில் பேசப்பட்டது. அந்த முன்னெடுப்பில் முதன்மையானதாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் காலத்தில் மிகுந்த நெருக்கடிகளை தந்து சீட்டு எண்ணிக்கைகளை பெறுவதில் மிகுந்த தீவிரம் காட்டிய காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான எண்ணிக்கையை பெற வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு நெருக்கடிகளை தந்து 28 இடங்களை பெற்றார்கள். ஆனால் அதில் வழக்கமான அவர்களுக்கு இருக்கிற அளவிலான 5 இடங்களில் மட்டுமே வென்றிருக்கிறார்கள். அதே போலவே மிகவும் முட்டி மோதி கெஞ்சி கூத்தாடி 8 இடங்களை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். அதே போல இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோரும் சேர்ந்து 107 இடங்கள் தவேகாவுக்கு, ஒரு இடம் 108வது இடம் அவர் திருச்சி கிழக்கிலே உண்மையாக பதவி விலக வேண்டும். எனவே 107 இடங்கள், அதோடு சேர்த்து காங்கிரசின் 5 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி சேர்த்து அந்த 4 இடங்கள், அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள் மற்றும் IUML கட்சியின் 2 இடங்கள் சேர்த்து இப்போது எண்ணிக்கை 120 அடைந்திருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்பதில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இத்துடன் சிக்கல் முடிந்து விட்டதா? யாருக்கு? நாட்டுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு, அந்த கட்சியின் தலைமையாக இருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு சிக்கல்கள் இன்று முதல்தான் தொடங்குகின்றன. ஏனென்றால் இவர்கள் இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்தார்கள். பல்வேறு முரண்கள் இருந்தாலும், பல்வேறு அவமானங்கள் இருந்தாலும், பல்வேறு இழிவுகள் நிகழ்த்தப்பட்டாலும் எல்லாவற்றையும் அந்த பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அல்லது அங்கீகாரத்திற்காகவும் அரசியல் அதிகாரத்திற்காகவும் கூட தாங்கி கொண்டு தொடர்ச்சியாக பயணித்தார்கள். பல்வேறு சிக்கல்கள் என்பது என்ன? இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு, தமிழர் நிலத்திற்கு இந்த அரசாங்கத்தால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தகைய கேடுகள், எத்தகைய முறைகேடுகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை சட்டவிரோத நடவடிக்கைகள், எத்தனை வன்புணர்வுகள், எத்தனை வன்கொடுமைகள், எத்தனை கடுமையான தாக்குதல்கள், எத்தனை மோதல்கள், எத்தனை சாதி மோதல்கள், எத்தனை சமூக சிக்கல்கள், எத்தனை சாராய சாவுகள், எத்தனை கள்ளச்சாராய சாவுகள் என்று ஆளும் கட்சியால் இந்த மண்ணுக்கு விளைந்த அனைத்து கேடுகளிலும் இந்த கூட்டணி கட்சியினர் தங்களுடைய தர்மத்தை காப்புகிறோம் என்று, கூட்டணி தர்மம் காக்கிறோம் என்று கள்ள மௌனத்தை சாதித்தார்கள். ஆட்சியின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிற எதிர்கட்சிகளாக அல்லது ஆதரவு கட்சிகளாக இவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. இவர்கள் மக்களுக்கானவர்களாக ஒருபோதும் தங்களுடைய கருத்துக்களையோ தங்களுடைய எதிர்ப்புகளையோ ஆளும் கட்சிக்கு காட்டியதில்லை. இந்த நிலையில் இருந்து இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகே இவர்கள் என்னென்னமோ பேச தொடங்கியிருந்தாலும் கூட ஆதரவு நிலை எடுக்கப் போகிறார்கள். காங்கிரஸ் ஏற்கனவே எடுத்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதையே தான் நாங்களும் எடுப்போம் என்று திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியிலே அவர்கள் முடிவு எடுத்தாலும் கூட ஆதரவை அளிப்பதற்கு முன்பாக அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். அங்கிருந்து இந்த முடிவுகள் என்னவாக மாற்றப்பட்டது. இப்போது முன்னாள் முதல்வர் குளத்தூரிலே VS பாபு என்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். அது வாழ்த்துவது என்பது
மாண்பு, மரபாக இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்த்துக்கு பின்னால் ஆட்சி உன்னுடையதாக இருக்கலாம், அந்த ஆட்சியை அமைத்திருப்பது நான் தான் என்கிற ஒரு குறிப்பு உணர்த்துதல் இருப்பதாக அறியப்படுகிறது, பலராலும் கருதப்படுகிறது. வழக்கமாக மீம் என்று சொல்லப்படுகிற அந்த பிரெஞ்சு சொல்லுக்கு, பிரெஞ்சு மொழியிலே மீம் என்றால் அது ஆங்கிலத்திலே சேம் என்று பொருள், அதாவது அதே போல, ஒத்தது என்று பொருள். அப்ப மீம்ஸ் என்று சொல்லி அதை கிண்டலுக்கும் கேலிக்குமாக பயன்படுத்துவார்கள் இல்லையா? அதில் கூட மாப்பிள்ளை நீதான், ஆனால் சட்டை என்னுடையது என்று அந்த படையப்பா திரைப்படத்தின் பிரபலமான உரையாடலை போட்டு, அந்த வசனத்தை போட்டு, விஜய் அவர்கள் இந்திய முஸ்லிம் லீக், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு அணிந்திருக்கிற அந்த சட்டையை போட்டு அதற்கு அருகிலே இருந்து ஸ்டாலின் சொல்கிறார் என்பது போல சித்தரித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையாக இருக்குமோ? அப்படியானால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா? இந்த ஆதரவு நாங்கள் ஆட்சி அமைக்கத்தான் தந்திருக்கிறோம் என்று திருமாவளவன் சொல்கிறார், இடதுசாரிகள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று அதன் பொருளாகிறது. அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ முந்திக் கொண்டு சென்று அதற்கு ஆதரவு அளித்த போதே நாங்கள் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் இருப்போம் என்று சொன்னார்கள். இதிலெல்லாம் மாற்றங்கள் வரலாம். ஆனால் இப்போது ஆட்சி அமைப்பது மட்டுமே கருத்தாக கொண்டு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசைக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்து, அந்த ஆசை, அந்த விஜயின் தனிப்பட்ட ஆசை, அது நிறைவேறியிருக்கிறது மக்களின் ஆதரவோடு என்கிற நிலையில் ஆட்சி அமைப்பது என்பது என்ன? ஆட்சி என்றால் என்ன? நிர்வாகம் என்றால் என்ன? அரசியல் என்றால் என்ன? இந்த நாட்டில் நிலவுகின்ற மக்கள் பிரச்சனைகள் என்ன? இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று எந்த புரிதலும், எந்த அறிதலும், இது குறித்து இது நாள் வரையிலான அவருடைய வாழ்க்கையில் எந்த சிந்தனையும் இல்லாத ஒருவர் நாட்டிற்கு ஆட்சியாளராக, முதல் அமைச்சராக வருவது என்பது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த காலமாக, தமிழ்நாட்டில் களப்பிரர் காலத்தை மிக தவறாகவே சித்தரித்தார்கள், அது இருண்ட காலம் என்று. ஆனால் அப்படி இல்லை என்கிற ஆய்வுகளும் சொல்கின்றன. அதற்கு பிறகு பல்வேறு காலங்களுக்கு பிறகு விஜயநகர அரசு வந்த பிறகு உண்மையாகவே தமிழகத்தில் இருண்ட காலம் ஏற்பட்டது. அங்கிருந்துதான் இங்கிருந்த தமிழர்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டன. இந்த நிலத்தின் உடைமையாளர்களாக இருந்த பூர்வீக குடி மக்களிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டு அவர்கள் அந்த நிலத்திலேயே கூலிகளாக ஆக்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் விஜயநகர அரசு காலத்தில் தொடங்கியது. உண்மையாகவே வரலாற்றில் மறைக்கப்பட்ட இருண்ட காலம் என்று, இருண்ட காலம் என்கிற உண்மை மறைக்கப்பட்டு அது ஒரு பெரிய காலமாக, ஒரு மறுமலர்ச்சி காலமாக இவர்களால் பொய்யான வரலாறுகள் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு படையெடுப்புகள், மாலிகாபூர் படையெடுப்பு, முகலாயர்கள் என்று, மராட்டியர்கள் என்று வந்தவரெல்லாம் இங்கு பண்பாட்டு படையெடுப்புகளையும் ஆட்சி பொறுப்புகளையும் ஏற்று இந்த மண்ணை சூறையாடினார்கள். அதன் தொடர்ச்சியாக, அதன் நீட்சியாக திராவிடம் என்ற பெயரில் இத்தனை ஆண்டு காலம் இந்த மண் இருள் சூழ்ந்து இருந்தது. ஆட்சியின் அடிப்படையிலே கூட சிலவேறு முன்னேற்பாடுகள் இங்கே சரியாக நடந்திருந்தாலும் கூட இந்தியாவை ஒப்பிடும் போது தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் என்று இவர்கள் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது தமிழ்நாட்டின், இந்த மண்ணின், தமிழர்களின் தன்னியல்பால் நிகழ்ந்த வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதை இவர்கள் தங்களுடையதாக அறிவித்து முத்திரையிட்டு அதன் மீது இவர்கள் தங்களுடைய கையெழுத்தை, தங்களுடைய முத்திரையை, தங்களுடைய இலச்சனையை பதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு அரசியலற்ற ஒரு பெருங்கூட்டம், அரசியலை இதுவரைக்கும் கவனிக்க கூட தவறியிருந்த ஒரு பெருங்கூட்டம், அதே போலவே அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பெருங்கூட்டத்தின் ஆதரவால் இந்த தலைமுறைக்கு அரசியலை பற்றிய பார்வையோ, நிர்வாகம் என்றால் என்ன என்பதோ, நாடு, இனம், மொழி, மக்கள் என்கிற எந்த பார்வையும் இல்லாமல் முழுமையாக திரைமுகத்தில், திரையில் நடிக்கிற ஒரு நடிகர், அவர் மீது எனக்கு அபிமானம் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, அவருடைய நடிப்பை நான் நேசிக்கிறேன், அவருடைய நடனத்தை நான் மிகவும் விரும்பி ரசிக்கிறேன் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆட்சியை செய்வதற்கு, ஒரு நாட்டை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று பார்க்காமல் அந்த நடிகர் மீது இருக்கிற அன்பின் மிகுதியால், அபிமானத்தால் எல்லோரும் குறிப்பாக படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மண்ணில் இதுவரை அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் மிகவும் கவனமாக அரசியலற்ற கூட்டமாக இந்த மக்களை வைத்திருந்த வேலையை செய்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். அவர்கள் இருந்த வரலாறை எல்லாம் மாற்றி இல்லாத வரலாறை கொண்டு வந்து புகுத்தி தங்களுடைய வரலாறுகளை, தங்களுடைய கதைகளை வரலாறுகளாகவும், இங்கிருந்த தமிழர்களின் வரலாறுகளை கதைகளாகவும் மாற்றி கட்டமைத்ததன் விளைவாக பண்பாட்டிலிருந்து தமிழன் வெளியேற்றப்பட்டான், வழிபாட்டிலிருந்து தமிழன் வெளியேற்றப்பட்டான், மொழியிலிருந்து தமிழன் வெளியேற்றப்பட்டான், இனத்திலிருந்து தமிழன் வெளியேற்றப்பட்டான். இனக்கலப்பு தொடர்ந்து திட்டமிட்டு நடந்தது. கள்ளச்சாராய சாவுகள், குடிநோயாளிகளாக தமிழர்கள் மாற்றப்பட்டார்கள், உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். உழைப்பது கேவலம் என்று
இங்கே திணிக்கப்பட்டது. உயர்ந்தவன் உழைப்பவன் தான் உயர்ந்தவன் என்பது போய் உட்கார்ந்து உண்பவனே உயர்ந்தவன், உழைப்பவன் கீழானவன் என்கிற மனநிலையை உருவாக்கியதன் விளைவாக தமிழர்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் டாஸ்மாக் என்கிற ஒரு கொடிய ஒரு மறைமுகமான இனப்படுகொலை மூலமாக தமிழர்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டார்கள், உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அந்த இடத்தை அதை நிரப்புவதற்காக வட இந்தியர்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாமே திட்டமிட்டு தமிழினத்தின் மீது ஒரு மறைமுக இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதன் விளைவு இன்றைக்கு எந்த புரிதலமற்ற ஒரு பெரும் கூட்டம், யாரும் எங்களுக்கு தேவையில்லை, இதுவரை திராவிடம் செய்தது புரிந்துதான் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்களா என்றால் அது கூட இல்லை, எங்களுக்கு ஒரு ஆள் மாற்றம் தேவைப்படுகிறது. ஆட்சி மாற்றம் அல்ல, இவர் அமைதியாக இருக்கிறார், எதுவுமே பேச மாட்டேன்கிறார் என்பது அவங்களுக்கு பிடித்திருக்கிறது என்ற நிலையிலிருந்து திரைப்படத்திலே அவர் நடிக்கிறார், நன்றாக நடனமாடுகிறார் என்கிற மிக மிக பலவீனமான நிலையிலிருந்து இந்த தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. சமஸ்கிருதத்திலே ஒரு வரி உண்டு, யதா ராஜா ததா பிரஜா என்று சொல்வார்கள். அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவளி என்று அது தமிழிலும் இருக்கிறது. இப்போது இந்த குடிமக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதில் அவர்கள் சொன்னது, எங்கள் வீட்டில் பிள்ளைகள் வாக்கு செலுத்த சொன்னார்கள் என்று சொன்னது மிக முக்கியமாக நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. எப்போதுமே கடந்த தலைமுறை என்பது ஆங்கில வழி கல்வியில் படிக்க தொடங்கிய முந்தைய தலைமுறை தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க தொடங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பள்ளியிலே அந்த காலத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பார்கள். ஒன்று, பெற்றோரால் அடித்து கண்டிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் சமூகத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள். படிக்கும் போன இடங்களில், கல்வி நிலையங்களில் அரசியல் பேசுவதற்கும் தேர்தல்களில் பங்கு பெறுவதற்குமான வாய்ப்புகள் இருந்தன. அதனால மாணவர் பருவத்திலிருந்தே அரசியல் புரிதல் ஓரளவு ஏற்பட்டிருந்த ஒரு தலைமுறை. அதன் பிறகு ஆங்கில வழி கல்வி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ என்ற கல்வி முறைகளுக்கு ஒட்டுமொத்தமாக சமூகம் வலிந்து திணிக்கப்பட்ட பிறகு சுயநலமிகளாக தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய மெய்யிலையும் முற்றாக புறக்கணித்து ஒரு போலியான வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பண்பாட்டு வாழ்க்கைக்குள், குறிப்பாக நுகர்வு பண்பாட்டுக்குள் இந்த சமூகம், இந்த தமிழ் மக்கள் சமூகம் மொத்தமாக திணிக்கப்பட்டது. அதன் விளைவாக எல்லோரும் பொருள் தேடுகிற கருவிகளாக, பணம் ஈட்டுகிற இயந்திரங்களாக மாறி போனார்கள். யார் செத்தால் என்ன, ஈழத்திலே 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டால் என்ன, என்னுடைய வாழ்க்கை, நான் கிரிக்கெட் பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன் என்று பொழுதுபோக்குகளே பலியான ஒரு பெரும் கூட்டமாக இருந்ததன் விளைவாக திரைப்படமும் கதாநாயக வழிபாட்டையே முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், அதனுடைய விளைவாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பண்பாடு, இந்த நிலத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பது குறித்த ஒரு சரியான பார்வையை இந்த திரைப்படங்கள் காட்டாததன் விளைவாக கதாநாயகன் என்பவன் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு தரக்கூடியவன், ஒரே நாளில் ஒரே இரவில் அவன் ஒரு முறை வந்து இறங்கினாலே எல்லாவற்றிற்கும் தீர்வு எளிதாக கிடைத்துவிடும் என்கிற மனநிலையை இந்த திரைப்படங்களும் இங்கிருந்த இலக்கியவாதிகளும் அரசை சார்ந்து விருதுகளுக்காக கையேந்தி நின்ற இந்த படைப்பாளிகளும் தொடர்ச்சியாக பரப்பியதன் விளைவாக இன்றைக்கு அந்த திராவிட இயக்கங்களே சரிந்து வீழ்த்தப்பட்டன. அதற்கு மாற்றாக ஒரு நடிகர் போதும், எங்களுடைய கதாநாயகன், நான் என்னால் செய்ய முடியாத விளைவுகளை அவர் திரையிலே செய்கிறார், திரையிலே அவர் நாயகனாக இருக்கிறார், எனவே வாழ்க்கையிலும் நாயகனாக இருப்பார், ஆட்சியிலும் நாயகனாக இருப்பார் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர் இந்த பலவீனத்தை, இந்த மக்களின் எளிய உணர்ச்சி வசப்படுகிற தன்மையை, எப்போதுமே தமிழர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் எல்லா முடிவும் எடுப்பார்கள். அவருடைய தொழிலில், அவருடைய வணிகத்தில், அவருடைய வாழ்க்கையில், அவருடைய அன்றாட நிகழ்வில், அவருடைய காதலில், அவர்களுடைய படிப்பில் எல்லாவற்றையும் உணர்ச்சி வசமாக அணுகிதான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காதலும் வீரமும் நம்முடைய மரபு என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டார்கள். வீரமும் காதலும் உணர்ச்சி தொடர்புடவே. ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது வருகின்ற சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இந்த நீட் தோல்வி உட்பட பல்வேறு பிள்ளைகளை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். அந்த நாளில் காதலில் தோல்வியுற்றவர்கள் உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள். அதே போல தேர்வில் தோல்வியுற்றவர்கள் பலர் பறிகொடுத்திருக்கிறார்கள். தொழிலில் நட்டம், கடன் வாங்கி நட்டம், குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்று பலர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உணர்ச்சி வசப்படுகின்ற பலவீனமான கூட்டமாக வளர்க்கப்பட்ட இந்த இனத்தில் அதே போலவே குழந்தைகளை தூண்டிவிட்டு ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகிறவர் அவர் தேர்தலிலே நிற்கும் போது அதற்கு முன்பாக சொல்கிறார், பிள்ளைகளிடம் பேசுகிறார், உங்கள் மாமாவுக்கு வாக்கு போட சொல்லுங்கள் என்று சொல்வது கூட தவறல்ல, ஆனால் நீங்கள் நச்சரியுங்கள், அவர்களிடம் சத்தியம் வாங்குங்கள் என்று சொல்லி குழந்தைகளின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, குழந்தைகளும் ஒவ்வொரு வீட்டிலும் மாமாவுக்கு வாக்கு செலுத்துங்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்துங்கள், இல்லைன்னா பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் வீட்டையே ஒரு பெரிய துன்புறுத்தல் கூடமாக மாற்றி அந்த தொல்லை தாங்காது
பிள்ளை கேட்கிறாள், மகள் கேட்கிறாள், மகன் கேட்கிறான், பேரன் கேட்கிறான் என்று அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த கூட்டம், அந்த பெருங்கூட்டம் தங்கள் பிள்ளைகளுக்கு அரசியலை சொல்லி புரிய வைக்க வேண்டிய பெற்றோர்களும் தாத்தாக்களும் அண்ணன்களும் தம்பிகளும் சித்தப்பாக்களும் பெரியக்களும் மாமாக்களும் அத்தைகளும் பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்று சொன்னதால் வாக்கு செலுத்தியதாக சொல்லுகிறார்கள். இது இந்திய நிலத்தில் விடுதலைக்கு பிறகு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ கட்சி தலைவர்கள், இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் மொழியின் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை கொண்ட தலைவர்கள், அதுபோல தக்கறையே இல்லாத கொள்ளையடிப்பதற்காகவே கட்சியில் இருந்து கொண்டு கொள்ளையடித்து தங்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்ட அரசியல்வாதிகள் யாருமே கூட இப்படியான ஒரு அந்த பலவீனத்தை, அந்த மனித உணர்வை தூண்டிவிட்டு வாக்கு சேகரிக்கவில்லை, வாக்கு கேட்கவில்லை. அது அரசியல் அணுகுமுறை அல்ல என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அப்போது இவர் எல்லாவற்றிலும் தன்னுணர்ச்சியையும், அது ஒரு திரைப்பட நடிகராக இருப்பதால் அவர் தொடர்ச்சியாக அந்த எமோஷன் என்று சொல்லப்படுகிற உணர்ச்சியை தூண்டி அதை அறுவடை செய்வதாக இருந்திருக்கிறது. இதை இப்போது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட இங்கே இருக்கிற காவல்துறை தலைவரும் எல்லாரும் சேர்ந்து உடனடியாக அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்தினார்கள். அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு உரிய ஒரு மரியாதையை செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தனக்கு இவ்வளவு அதிகாரம் வந்துவிட்டது என்கிற மகிழ்ச்சியில் இருந்தார். ஆனால் திடீரென்று அத்தனையும் அவர்களால் திரும்ப பெறப்பட்ட போது அவர் சொன்னார், அதை கூட பொய்யாக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மற்றும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, எதுவுமே அவருக்கு தொடர்பில்லை, வந்ததுக்கும் தொடர்பில்லை, திரும்பி போனதுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. ஆனால் அவர் அதற்கு கூட பொய்யாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். நான் கேட்டுக்கொண்டதால், அதாவது விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அந்த காவல்துறை அதிகாரமும் காவல்துறை பாதுகாப்பும் திரும்பி பெறப்பட்டதாக சொன்னார். அது பொய். அப்போ எல்லாவற்றையுமே தனக்கானதாக, தனக்கு சாதகமானதாக மாற்றுகின்ற ஒரு போலித்தனமான தன்மை அவரிடம் தென்படுகிறது. பிறகு ஏனென்றால் அவர் முழுமையும் தன்னை ஒரு நடிகராக மட்டுமே, நடிகர் என்பது எப்போதுமே மனநிலை, இரட்டை மனநிலையில் இருக்கும். நம்முடைய உண்மையான முகம் எது, நம்முடைய உண்மையான குணம் எது, நாம் ஏற்றிருக்கின்ற கதாபாத்திரத்தின் உண்மையான குணம் எது என்பதற்கு இரண்டுக்குமான போராட்டம் எப்போதுமே மனதளவில் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும். அந்த சிக்கல்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் உண்மையாகவே ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இப்போது கூட்டணி கட்சிகள் என்ற பெயரில் அவருக்கு இதுவரை திமுகவோடு மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு ஆதரவை தருகிறார்கள். இல்லை என்றால் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்று வழக்கமான இவர்கள் காட்டுகிற அந்த பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இப்போது கூட்டணியில் இல்லை, அவரை இயக்கவில்லை என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஒருவேளை இந்த கூட்டணி அரசு அமைந்தாலும் கூட இது இவர்கள் அனைவருமே வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக சொல்வதால் இது மைனாரிட்டி அரசு தான். எப்போதுமே இந்த ஆட்சியின் மீது கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கும். நாளை காலை நான் முதலமைச்சராக இருக்கிறேனா என்று ஒருமுறை அவர் எண்ணி பார்த்துவிட்டு தான் அன்றாட வாழ்வை தொடங்க வேண்டிய நிலையில் தான் அவரை வைத்திருப்பார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் பாஜக என்ற பூச்சாண்டியை மட்டுமே காட்டிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் இப்போதும் பாஜக அவரை கையில் எடுக்காது என்று நம்புகிறார்கள். அது அவர்களுடைய வெளிப்படையான ஒரு கருத்தை தவிர உள்ளுக்குள் அவர்கள் அறிவார்கள். எனவே இங்கே மக்களுக்கான அரசை அமைப்பதில் யாருக்கும் அக்கறை இல்லை, மக்களுக்காக பேசுவதில் யாருக்கும் உண்மையான நம்பிக்கை இல்லை, மக்களுக்காக உழைப்பதற்காக இவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. இவர்களை பொறுத்தவரை அரசியல் என்பது இப்படியான பேரங்கள், இப்படியான சீட்டுகள், அதற்கு மேல நோட்டுகள் என்கிற அடிப்படையில் நாட்டில் நல்ல தலைவர்கள் மறைந்து இப்போது வெறும் தரகர்கள், அரசியல் தரகர்கள் இருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு வேதாந்தா நிறுவனத்தை சேர்ந்தவர் இப்போதே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது எதை அறிகுறியாக காட்டுகிறது? இந்த பெரும் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வேலையால் கிடைத்து விட்டார் என்று இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் கொள்கை என்ற ஒன்று விஜய் அவர்களுக்கோ அந்த கட்சிக்கோ இல்லை. விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கின்ற முக்கியமான பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கின்ற பொதுச் செயலாளர்களோ அல்லது ஒருங்கிணைப்பாளர்களோ யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் சுத்தமாக எந்த கொள்கையும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. நாட்டில் இருக்கிற எந்த சிக்கல் குறித்தாவது விஜய் வேண்டாம், திரு புஷி ஆனந்திடம் நீங்கள் கேளுங்கள், திரு ஆதவ் அர்ஜுனிடம் கேளுங்கள், திரு நிர்மல் குமார் அவர்களிடம் கேளுங்கள், கச்சத்தீவை பற்றி கேளுங்கள், காவிரி பிரச்சனை பற்றி கேளுங்கள், முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி கேளுங்கள், ஸ்டெர்லைட் பிரச்சனை பற்றி கேளுங்கள், 8 வழி சாலை பற்றி கேளுங்கள், ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் பற்றி கேளுங்கள், இன்னும் காவிரி படுகை மாவட்டங்களிலே அந்த நிலத்தை, வேளாண் மண்டலத்தை பாழ்படுத்துகிற பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அதை பற்றி கேளுங்கள். எப்போதுமே தொடர்ந்து
புயலிலே பாதிக்கப்படுகின்ற வெள்ள காலத்தில் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களுக்கு என்ன மறுகட்டமைப்பு செய்ய முடியும் உங்களால் என்று கேளுங்கள். தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்கள். இங்கே சென்னையிலே சிங்கார சென்னை என்று காட்டுவதற்காக இங்கே பூர்வகுடி மக்களாக இருப்பவர்கள் அப்புறப்படுத்தி வேரோடு பிடுங்கி எரியப்படுகிறார்களே, ஏன் அவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு நெருக்கடி நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு புதிய அரசு செய்ய போவது என்ன? இது குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கிறா என்று புஷியானதிடம் கேளுங்கள், நிர்மல் குமாரிடம் கேளுங்கள், ஆதவ் அர்ஜுனாவிடம் கேளுங்கள், விஜய் அவர்களிடம் கேளுங்கள். விஜய் அவர்கள் இதுவரையும் பத்திரிகையாளரையோ ஊடகத்தையே சந்தித்ததே இல்லையே. ஊடகங்கள் எப்போதுமே பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களையும் சந்தித்து பேசாத ஒருவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததே. இந்த ஊடகங்களின் அறம் என்பதுதான் என்ன? எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அவரை முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள். இனிமேலாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் விமர்சிப்பீர்களா? அவர் உங்களை சந்திப்பாரா என்று கேளுங்கள். அவர் சந்திக்க வேண்டாம், அந்த கட்சியை சேர்ந்த முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர்கள் சந்திப்பார்களா? மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர அந்த கட்சியில் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? எதற்காக இவ்வளவு பேச வேண்டியிருக்கிறது? அது ஒரு சாதாரண விமர்சனம் அல்ல, இது ஒரு அரசியல் கட்சியின் மீதான விமர்சனம் அல்ல. நாளை ஆட்சி அமைக்க போகிறவர்கள், இந்த நாட்டை ஆளப் போகிறவர்கள், நம்மை ஆளப் போகிறவர்கள், தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆட்சியை தரப்போகிறவர்களுக்கு என்ன தெளிவு இருக்கிறது? யார் இவர்களை வழிநடத்த முடியும்? அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆட்சி அமைப்பு, இந்திய அரசமைப்பு, இங்க இருக்கிற நாம் செய்ய வேண்டிய பணிகள், ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் பணிகள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? சட்டமன்றத்தில் நடந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பயிற்சி வரலாம், ஆனால் அந்த தொகுதியை, தன்னுடைய தொகுதியை அவர்கள் பார்த்து அளந்து அந்த மக்களின் பிரச்சனைகளை எப்படி கவனத்துக்கு எடுத்து வருவார்கள்? அவர்களுக்கு கட்சி தெரியவில்லை, அரசியல் தெரியவில்லை, எங்களுக்கு கட்சி எந்த வேலையும் செய்ய சொல்லவில்லை, நாங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலும் வறிய நிலையிலிருந்து வந்தவர் இருக்கிறார்கள். அதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு, அதை நாம் மதிக்கிறோம். யார் வேண்டுமானாலும் வரலாம். 40 கோடி 50 கோடி செலவு செய்கிறவன் தான் தேர்தலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற நிலை மாறி இருக்கிறது என்பது மிக முக்கியமான முடிவு. அது மக்கள் கொடுத்த முடிவு. ஆனாலும் யார் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்று அந்த கட்சியில் இருக்கிற 107 பேருக்கும் கூட மற்றவர்களை தெரியாது. அதை ஒரு அமைப்பாக அவர்கள் ஆகவில்லை. அமைப்பாக ஆகாதவர்கள் உள்ளாட்சியில் இருக்கிற சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வார்கள்? உள்ளாட்சி என்பது இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தான் இருக்கிறது. அப்போது ஆட்சியில இருக்கின்ற மாநில அரசாக இருக்கின்ற இவர்கள் தங்களுடைய திட்டங்களையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் உள்ளாட்சி அளவில் எடுத்து செல்லும் போது இப்போது இதற்கு எப்படி முட்டுக்கட்டையாக இருக்குமா, ஆதரவு இருக்குமா, செயல்படுத்த முடியுமா என்று பல்வேறு கேள்விகள் அறிவு தளத்தில் எழும்புகின்றன. எனவே வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்கும், அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி என்ன முடிவுகளை எடுக்கும் என்பதெல்லாம் தாண்டி 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்குமா? 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிப்பதே கவலையாக இருந்தால், ஏற்கனவே திராவிட கட்சிகளால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு சிக்கல்கள், சீர்கேடுகள், மக்களுக்கான அன்றாட சிக்கல்கள் எல்லாவற்றுக்கும் எப்போது தீர்வு கிடைக்கும்? ஆட்சி என்பது என்ன? காட்சி மாறுவதா, ஆள் மாறுவதா, ஆட்சி மாற்றம் நடப்பதா? அப்போ மக்களுக்கான தீர்வுகள் எப்போதுதான் எட்டப்படும்? இதற்கு தான் தேர்தலா? இந்த தேர்தல் ஜனநாயக நடைமுறை என்பது மக்களை எப்போதுமே சிக்கலிலே வைத்திருப்பது. ஆண்டுக்கு ஒரு முறையோ 5 ஆண்டுக்கு ஒரு முறையோ பொங்கல் நேரத்திலோ இலவசங்களையும் போனஸுகளையும் கொடுப்பதற்கு தான் ஆட்சியா? ஆட்சியை வைத்துக்கொண்டு வேற எதுவுமே செய்ய முடியாதா? குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் எடுத்து வைத்த கருத்துக்கள் இந்த மண்ணிலே இருக்கிற நிலங்களையும் வளங்களையும் வைத்து என்னவெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? உலகெங்கும் வளர்ந்திருக்கிற நாடுகள் தங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு வளத்தை கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக வளர்ந்திருக்கிறார்களே. இங்கே எண்ணற்ற வளங்கள் கிடைக்கின்றன. அவற்றை வைத்து இந்த மண்ணை உலக நாடுகளுக்கு சமமாக, வல்லரசு நாடுகளுக்கு சமமாக பொருளாதாரத்தில் வளர்த்து எடுக்க முடியும் என்று பல்வேறு திட்டங்களை காணொலிகளாகவும் தன்னுடைய உரைகள் வாயிலாகவும் எடுத்து வைத்தாரே, அது போன்ற ஏதாவது ஒரு கொள்கை, ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்ற திட்டம் இந்த தாவேகாவுக்கும் அதன் தலைமைக்கும் இருக்கிறதா என்றால் சுத்தமாக இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதிலிருந்து ஒன்று புரிகிறது, சமூகம் எப்போதும் சரியானவர்களை தேடுவதில்லை. சரியானவர்கள் என்று ஒருவர்கள் இருப்பார் என்ற நம்பிக்கையும் சமூகத்துக்கு இல்லாத நிலையை இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கிவிட்டார்கள். எனவே சரி செய்ய வேண்டும் என்று சொல்கிறவரை விட, சரி செய்ய வேண்டும் என்ற முனைப்பை காட்டுகிறவரை விட, அதை அப்படியே வைத்திருந்து உங்களுக்கு இலவசங்களை தருகிறோம் என்கிற அவர்களைத்தான், ஒரு போலியானவர்களைத்தான் இவர்கள் நம்புகிறார்கள் என்கிற நிலை மிகவும் கவலைக்குரியது. அது ஜனநாயகத்துக்கே மிகுந்த ஆபத்தானது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்போது இந்த நாடு எல்லாரையும் போல, எல்லா நாடுகளிலும் வாழ்கின்ற குடிமக்கள் போல எம் மக்கள் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு பெருமையோடு வாழ்வார்கள் என்கிற ஏக்கத்திலே இங்கே பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கான வாய்ப்பை இந்த ஆட்சி அமைப்பு, அரசியல் அமைப்பு தருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா இல்லையா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மொத்தமாக ஆட்சியில் இருந்தவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களை வளப்படுத்திக் கொண்டதன் விளைவாக
மக்கள் இன்னும் இங்கே 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் இலவசங்களுக்கும் வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்குகிற நிலைமையிலும் இருக்கிறார்கள். அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பாக இருக்கிறது. இதுவரை இந்த மண்ணிலே நடந்த போலியான விளம்பர அரசியல், செய்தி அரசியலாக இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதை தீர்த்து வைக்க முயல்கிற ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்மை போன்ற அனைவரின் விருப்பம். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா? அந்த வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்குவார்களா? இல்லை அவர்களுடைய இந்த கூட்டணி சிக்கல்களையோ அல்லது அன்றாடம் எழப்போகிற பல்வேறு சிக்கல்களையோ சமாளிப்பதிலேயே இந்த ஆட்சி காலம் முடியுமா? இன்னும் சொல்ல போனால் முழுமையான ஆட்சி காலத்தை தமிழக வெற்றி கழகம் அடையுமா என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் அலசுவோம். நன்றி, வணக்கம்.